அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாநில சட்டமன்றம். சரியா? மாநில சட்டமன்றம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அ மாநில அரசாங்கம், இந்த அரசாங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த மாநில சட்டமன்றம் சொல்லுவாங்க. இந்த மாநில சட்டமன்றமானது எப்படி இருக்கு? அ ஒவ்வொரு மாநிலத்திலயும் எத்தனை எத்தனை அவைகள் இருக்கு? அதேபோல தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை அவைகள் இருக்கு? எத்தனை அவை கொண்ட சட்டமன்றம்? இதனுடைய பவர்ஸ் என்ன? என்பதை இந்த வீடியோ பதிவில 10த் புக் வாயிலாக கிளியரா இந்த வீடியோ பதிவு பார்க்கலாம். சரியா? அப்ப பாருங்க. அதாவது அ அரசியலமைப்பின்படி ஓகேவா? அதாவது இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கண்டிப்பாக ஒரு சட்டமன்றம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு அரசியலமைப்பின்படி கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சட்டமன்றம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சட்டமன்றமானது 2 அவைகளை கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஒரு சட்டமன்றமானது 2 அவைகளை கொண்டிருக்கும். ஒண்ணு என்ன அப்டின்னா, ஒண்ணு மேலவை, இன்னொன்று கீழவைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்படி ஒரு பார்லிமென்ட்ல மேலவை, கீழவை அதாவது அ லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு 2 அவை செயல்படுகிறதோ, அதேபோல ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஒரு சட்டமன்றம் இருக்கும். அந்த சட்டமன்றத்துக்குள்ள 2 அவைகள் இருக்கும். ஓகேவா? நம்மளுடைய நாட்ல, நம்மளுடைய இந்தியாவுல சில மாநிலங்களுக்கு மட்டும் சொல்றாங்க பாருங்க. அ பெரும்பாலான மாநிலங்கள்ல ஓரவை மட்டும் தான் இருக்கு. இந்த ஓரவை என்பது என்னன்னா, அ ஓரவை மீனிங் சட்ட கீழவை. ஓகேவா? கீழவை மட்டும் தான் சில மாநிலங்கள் இருக்கும். அ அதேபோல சில மாநிலங்கள்ல மட்டும் தான் 2 அவைகளும் சேர்ந்து செயல்படும். எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சட்டமன்றமானது மேலவை, கீழவை இந்த 2 அவையும் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா, இந்தியாவுல பல மாநிலங்கள்ல பெரும்பாலான மாநிலங்கள்ல இந்த மேலவை என்ற ஒரு அவை கிடையாது. சரியா? இந்த மேலவைன்னு சொல்லக்கூடிய இந்த அவை இல்ல. ஆனா கீழவை மட்டும் தான் உள்ளது. ஆனா இந்த 2மே சேர்ந்தது போல சில மாநிலங்கள்ல மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளா இப்போதைக்கு ஒரு 6 ஸ்டேட்ல ஓகேவா? 6 மாநிலத்தில மட்டும் தான் 2 அவைகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது. ஒண்ணு என்ன சொல்லிட்டு பார்த்துடலாமா? பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் ஜம்மு காஷ்மீர். இந்த ஜம்மு காஷ்மீர் இப்ப இந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க. ஓகேவா? ஜம்மு காஷ்மீர் என்ன ஆயிட்டாங்கன்னா, யூனியன் பிரதேசமாக மாறப்பட்டதால், இவங்க அந்த மாநில அந்தஸ்து இழந்துட்டாங்க. அதனால இந்த லிஸ்ட்ல அவங்க வரமாட்டாங்க. இப்போ ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் எத்தன இருக்குன்னா, 6 ஸ்டேட்ல மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இதுல பாருங்க, கீழவையானது மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது. மேலவையானது ஆசிரியர்கள், பட்டதாரிகள், உள்ளாட்சி உறுப்பினர்களை கொண்டதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல என்ன விஷயம் நான் கொஞ்சம் விளக்கி சொல்றேன். இப்போ இதுல பாருங்க, கீழவை. ஓகே. கீழவை, மேலவை, சட்டமன்றம். ஓகேவா? நம் சட்டமன்றமானது 2 அவைகளை கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று கீழவை. இந்த கீழவை வந்து நெறைய ஸ்டேட்ல கிட்டத்தட்ட இப்ப நம்மகிட்ட 28 ஸ்டேட் இருக்கு. ஓகேவா? இந்த 28 ஸ்டேட்ல கிட்டத்தட்ட 22 ஸ்டேட்ல 22 ஸ்டேட்ல கீழவை மட்டும் தான் இருக்கு. 6 ஸ்டேட்ல மட்டும் தான் 2 அவையுமே இருக்கு. ஓகேவா? 2 அவைகளும் கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட்டா நீங்க வச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கீழவை உள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எப்படி வருவாங்க அப்படின்னா, மக்களின் பிரதிநிதியாக. ஓகேவா? மக்களின் பிரதிநிதியாக வருவாங்க. எப்படி? வாக்கு அதாவது மக்கள் 18 வயது நிரம்பிய வாக்காளர்களால் வோட் பண்ணி, அந்த பெர்சன்ஸ் அந்த அந்த உறுப்பினர் தான் இந்த இதுக்குள்ள வந்து உட்காருவாங்க. இந்த மேலவைக்குள்ள யார் யார் வருவாங்க அப்படின்னா, ஆசிரியர்கள், பட்டதாரி பட்டதாரிகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி உறுப்பினர்கள், உள்ளாட்சி நிர்வாக உறுப்பினர்கள், இவங்கலாம் வந்து இதுக்குள்ள வந்து உட்காருவாங்க. இவங்கலாம் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மறைமுக தேர்தல். ஓகேவா? மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க மக்கள் வோட் பண்ணி வாக்களிப்பு ஓகேவா? வாக்களிப்பு மூலமாக உள்ள வருவாங்க. ஓகேவா? சரி. அடுத்து. இத பாருங்க. நம்பளுடைய சட்டமன்றத்துல எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க? இப்போ எக்ஸாம் சொல்லப் போனா, நம்பளுடைய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல ஒரே ஒரு அவை தான் இருக்கு. சட்ட பேரவைன்னு சொல்லுவாங்க. சட்டப்பேரவை என்பது கீழவைய தான் குறிக்கும். ஓகேவா? கீழவை. இந்த கீழவையானது எத்தனை உறுப்பினர் கொண்ட ஒரு அவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 234 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அவை இது. இந்த உறுப்பினர்கள்ல இருந்து தான் 15% ஓகேவா? 15% அதாவது 36 பேரு அமைச்சர்களா இருக்கலாம். அப்படின்னு நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்த பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா,
சட்டமன்ற பேரவை, அதாவது கீழவை மட்டும் தான் பார்க்க போறோம். அடுத்துதான் பேரவை சட்ட மேலவை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இது வந்து ஒரு மாநிலத்தினுடைய ஒரு பிரபலமான ஒரு அவை. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அவைன்னா, இது சட்ட கீழவை சொல்லுவாங்க. மாநிலத்தினுடைய ஒரு அதிகார மையம். ஓகேவா? உண்மையான அதிகார மையமாக திகழ்வது எதுன்னா, கீழவைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கீழவை. கீழவை தான் பிரபலமான அவைன்னு சொல்லுவாங்க. உண்மையான அதிகார மையம் என்று சொல்லுவாங்க. பாருங்க, வாக்குரிமை அடிப்படையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மெம்பர்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான், உறுப்பினர்களை கொண்ட அவையே இந்த கீழவை. ஓகேவா? இது பாருங்க. ஆ எப்படி உறுப்பினர்கள் எம்.எல்.ஏஸ்ல வந்து எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னா, மாநில மக்கள், அதாவது ஆ மக்கள் தொகை அடிப்படையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு ஆ மெம்பர்ஸ், சட்டமன்றங்கள் தொகுதிகளை வரையறை செய்றாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுடைய மக்கள் தொகை அடிப்படையில எவ்வளவு தொகுதிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 234 தொகுதிகளை உள்ளடக்கியதே நம்மளுடைய தமிழ்நாடு சட்டமன்றம். அப்போ மெம்பர்ஸ் எவ்வளவு இருப்பாங்க? 234 மெம்பர்ஸ் உள்ள இருப்பாங்க. இந்த நம்பர் என்பது மாநிலத்துக்கு மாநிலம், சரியா? வேறுபடும். ஏன் அப்டின்னா, நம்ம ஸ்டேட்ல இருக்கிற மக்கள் தொகை போலவே எல்லா ஸ்டேட்லயும் சமமாக மக்கள் தொகை இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதன் அடிப்படையில மக்கள் தொகை அடிப்படையில மெம்பர்ஸ்னுடைய கவுண்ட் மாறுபடும் சொல்றாங்க. சரி, இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ அப்போ அதிகமா இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்க அப்டின்னா, மக்கள் தொகையில அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அதன் அடிப்படையில அ ஏறினே போலாமா? கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வைக்கலாமான்னு கேட்டா தப்பு. சரியா? அதுக்கும் ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, ஐன் 500க்கு மிகாமல் இருக்கணும். ஓகேவா? 500க்கு மிகாமலும், 60க்கு குறையாமலும் இருக்கணும்னு சொல்றாங்க. இது நிறைய முறை எக்ஸாம் கேட்டிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, அதிகபட்சமாக 500 இருக்கலாம். குறைந்தபட்சமாக 60க்கு கீழ போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்களுடைய பதவி காலம் என்பது 5 ஆண்டுகள். எவ்ரி 5 இயர்ஸ் வந்து வாக்கெடுப்பின் மூலமாக சூஸ் பண்ணுவாங்க. 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே இந்த சட்டமன்றத்தை கலைக்கிறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. யாருடைய ஆலோசனைப்படின்னா, முதல்வருடைய, ஓகேவா? சிஎம்னுடைய ஆலோசனைப்படி தான் ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சட்டமன்றத்தை கலைக்க முடியும். இது ஒரு பாயிண்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதுன்னு நெனைக்கிறேன். அடுத்து, அம் மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்கள். இப்ப இந்த இந்த கவுண்ட் பாருங்களேன். இது என்ன விஷயம் அப்டின்னா, சார் இப்போ சட்டமன்றத்துல இப்ப நம்ம இந்த ஒர்க் ஷீட் போயிடலாம். அ சட்டமன்றம் எடுத்துக்கலாம். சட்டமன்றம் சட்டமன்றத்துல கீழவை பார்க்கலாம். கீழவையில எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க? 500க்கு மிகாமலும், 60க்கு குறையாமலும் இருக்கணும். ஓகேவா? இது வந்து மக்கள் தொகை அடிப்படையில மாறுபடும். மக்கள் தொகை அடிப்படையில மாறுபடும்னு சொல்லியிருக்கேன். இதுவே ஒரு மேலவைன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த மேலவை உறுப்பினர்கள் எவ்வாறு சூஸ் பண்றாங்க அப்டின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ தமிழ்நாட்ல தமிழ்நாட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 234 பேர் இருக்காங்களா? இந்த இவ்வளோ பேர்ல 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? 2ல் 1 பங்கு, ஓகேவா? 2ல் 1 பங்கு உறுப்பினருக்கு மிகாமல் இருக்கணும். ஓகேவா? இப்போ இதுல பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிளா தமிழ்நாட்ல வந்து இத அடிச்சிடலாம். இப்ப தமிழ்நாட்ல வந்து 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 300ல ஒரு பகுதி எவ்வளவு? 100 பேர். ஓகேவா? அப்போ மேலவை தமிழ்நாட்ல சட்ட மேலவைன்னு ஒண்ணு இருந்துச்சு அப்டின்னா, 100 பேருக்கு மிகாமலும், 40க்கு குறையாமலும் இருக்கணும். ஓகேவா? இதான் முக்கியமான பாயிண்ட். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். எது? தமிழ்நாட்ல ஒரு 300 பேர் இருக்காங்கன்றது. ஆனா இப்ப கரண்ட் எவ்வளவு இருக்காங்க? 234 பேர் தான் இருக்கிறாங்க. அது ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள்க்காக 300 பேர் போட்டிருக்கேன். ஒரு ரவுண்ட் வேல்யூக்காக. அப்போ 300 பேர் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்டின்னா, அதுல 100 பேருக்கு குறையாமல் இருக்கணும். அதேபோல 40க்கு குறையாமல் இருக்கணும். 100க்கு மிகாமல் இருக்கணும். ஓகேவா? இந்த கன்டென்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து, இதுல இந்த கன்டென்ட் பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஜம்மு காஷ்மீர் பத்தி குடுத்திருக்காங்க. ஏன் ஜம்மு காஷ்மீர் பத்தி நமக்கு தேவையில்ல அப்டின்னா, ஜம்மு காஷ்மீர் பத்தி இப்போதைக்கு கேள்வி வராது. ஏன் அப்டின்னா, ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து இழந்துடுச்சு. அதனால வந்து இந்த கன்டென்ட் நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? அடுத்து, சட்டமன்றத்தினுடைய அமைப்பு பார்க்கலாமா? பாருங்க. நம்மளுடைய தமிழக சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குடுத்துருக்காங்க. சார் 234ன்னு சொன்னீங்க. இங்க என்ன சார் 1 பிளஸ்ல எக்ஸ்ட்ரா இருக்கு அப்டின்னு கேட்கலாம். ஓகேவா? இது என்ன சொல்றேன் பாருங்க. இந்த 234 பேரு தான் நம்ப வயது வந்தோர் வாக்குரிமையின்படி மக்களால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த ஒரு நபர் யார் என்றால் 235வது நபர் யார் என்றால், ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர். சரியா? அதாவது ஒரு சமுதாயத்திற்கு போதுமான அ அங்கீகாரம் இல்ல. போதுமான ஒரு அவங்களுக்காக பேசுவதற்கு யாரும் இல்ல. போதுமான ஒரு அ சமநிலை இல்லாத பட்சத்துல
ஆளுநருடைய டிசைட் படி ஓகேவா? ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓகே இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு நம்போ நியமிக்கலாம் அப்படின்னு சட்டத்துல இடம் இருக்கு. அதன் அடிப்படையில எவ்ரி ஸ்டேட்லயும் ஒரு ஒரு உறுப்பினர் கண்டிப்பா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்து அது மட்டும் இல்லாம பாருங்க, எஸ்சி, எஸ்டிக்கு சட்டமன்றத்துல இடஒதுக்கீடு அடிப்படையில என்ன பண்றாங்க அப்படின்னா, மெம்பர்ஸ வந்து சூஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ இதன் அடிப்படையில கொஞ்சம் பார்க்கலாமா? ஓகே. இப்ப பாருங்க, நான் என்ன சொல்லியிருந்தேன், சட்டமன்றம். இப்ப கீழவையில நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா, 300 சாரி 234 ஓகேவா? 324 சாரி 234 234 உறுப்பினர் இருக்காங்க இல்லையா? ஆனா இப்போ எவ்வளவு கவுண்ட் அப்படின்னா 235 பேர். இந்த ஒரு நபர் யார் அப்படின்னா, இந்த ஒரு நபர் யார் என்று கேட்டால் அவங்க தான் ஆங்கிலோ இந்தியன். ஓகேவா? ஆங்கிலோ இந்தியன் பீப்பிள் ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கன்டென்ட். ரைட்டா? அடுத்து அ அமைச்சரவை பார்க்கலாமா? இப்போ அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள். இப்ப பாருங்க, ஒரு சட்டமன்றத்துல அதுவும் கீழவையில பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. ஓகேவா? இந்த கீழவையில தான் அமைச்சரவைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைச்சரவையில இந்த கேபினெட் அமைச்சரவை சொல்லிட்டு ஒரு அதிகாரமிக்க ஒரு அமைப்பு இருக்கிறது. அதுதான் ஒரு 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 மாநிலத்தினுடைய ஒரு மாநில அரசினுடைய ஒரு உண்மையான அதிகார மையமாக செயல்படக்கூடியது யார் என்று கேட்டால், அவங்க தான் கேபினெட் அமைச்சரவை. நெறைய அமைச்சர்கள் குழுக்கள் இருக்கலாம். ஆனா இந்த கேபினெட் அமைச்சரவை தான் ஒரு கரு போல, ஒரு எப்படி ஒரு மனிதனுக்கு மூளை என்பது ஒரு இம்பார்ட்டன்ட் இதயம் போலன்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாரி தான் அ இவுங்க கேபினெட் அமைச்சரவை. ரைட்டா? அடுத்து பார்க்கலாம். என்ன விஷயம் பாருங்க. அமைச்சரவை குழுக்கள் ஏற்படுத்தி எனப்படும் அமைச்சரவை குழுக்கள் எனப்படும் வெவ்வேறு குழுக்கள் மூலம் கேபினெட் செயலாற்றுகிறது. அவற்றில் 2 வகைகள் உள்ளன. அவை ஒன்று நிரந்தரமானது, மற்றொன்று தற்காலிகமானது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த கேபினெட் குழு இருக்கு இல்லையா? இந்த கேபினெட் குழுக்கள் மூலமாக நெறைய குழுக்களை வச்சுக்கிட்டு அவங்க செயல்படுத்துவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரன் பண்ணுவாங்க. அதுல 2 குழுக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒண்ணு நிரந்தரமான குழு, இன்னொன்னு தற்காலிகமான குழுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் 2 வகையான குழுக்கள்ன்னு சொல்றது ஒரு விஷயம். ஓகேவா? இதனால ஞாபகம் வச்சுங்க. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சபாநாயகர் பத்தி பார்க்க போறோம். ஏன் சபாநாயகர் பார்க்கிறோம் அப்படின்னா, ஏன்னா கீழவையினுடைய ஓகேவா? கீழவையினுடைய அவைத்தலைவர் அவைத்தலைவர் தான் யார் அப்படின்னா, சபாநாயகர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த கீழவையானது 2 பேர் தலைமையில நடக்கும். ஒண்ணு சபாநாயகர், இன்னொன்று துணை சபாநாயகர். ஓகேவா? அப்போ துணை சபா வந்து எப்போ வருவார் அப்படின்னா, சபாநாயகர் இல்லாத பட்சத்துல அவையை நடத்தும் பொறுப்பு யார்ட்ட இருக்குன்னா, துணை சபா. ஓகேவா? இப்ப பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். புரிஞ்சுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? ஓகே. இது ஒவ்வொரு பாயிண்டா நம்ம எடுத்து எடுத்து எழுதலாம். நல்லா இருக்கும். பாருங்க சபாநாயகர். சபாநாயகர் சபாநாயகர் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ்குள்ள எம்எல்ஏ குள்ளவே எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளின்னு சொல்லுவாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள். ஓகேவா? அதாவது இப்ப தமிழ்நாட்டுல பாருங்க. தமிழ்நாட்டுல 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதுல இருந்து தான் 2 பேர என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சபாநாயகராகவும், சபாவாகவும், துணை சபாவாகவும் தங்களுக்குள் ஒருவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஆனது பதவி ராஜினாமா செய்தால் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது. ஓகேவா? இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அதாவது ஒரு சபாநாயகர் எனக்கு இந்த பதவி வேண்டாம். இந்த சபாநாயகர் பதவியை ராஜினாமா செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய எம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய இந்த பதவி பறிபோகிவிடும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? நீங்க சபாநாயகரா இருக்கிறீங்க அப்படின்னா, ஆ சபாநாயகரா இல்ல நான் வந்து ராஜினாமா பண்றேன் அப்படின்னா, நீங்க எம்எல்ஏவாக தொடர முடியாது. இது ஒரு பாயிண்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு சொல்றான்னு பாருங்க. அடுத்து பாருங்க. எந்த நேரத்திலும் ராஜினாமா செய்யலாம். ஓகேவா? ராஜினாமா செய்யலாம். இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யார்ட்ட குடுப்பாரு அப்படின்னா, துணை சபாட்ட குடுப்பாரு. இவரு போயிட்டு ஆளுநர்கிட்ட சப்மிட் பண்ணுவாரு. ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர். இத ஞாபகம் வச்சுங்க. அது பதவி விலகல் கடிதம். ஓகேவா? விலகல் கடிதத்தை யார்ட்ட குடுக்குறப்பாங்க? துணை சபாகிட்ட குடுப்பாரு. ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து இவர வந்து எப்படி ஒரு பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா, இப்போ வந்து சபாநாயகர் மீது ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இவர் வந்து தப்பு செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு, இப்போ ரீசென்ட்டா நடந்துச்சு இல்லையா? அப்பாவு மேல என்ன பண்ணாங்க? அ அப்பாவு மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. யாரு? ஏடிஎம்கே. ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க? அ நம்பிக்கையில்லா
நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து தோத்துட்டாங்க. யாரு? ஏடிஎம்கே தோத்ததுனால, இவர் அப்பாவு மீண்டும் என்ன பண்ணாரு? சபாநாயகராகவே கன்டின்யூ பண்றாரு. ஓகேவா? அப்போ ஒரு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து, ஆ அவர் மீது என்ன பண்ணலாம் அப்டின்னா, இது போல ஒரு குற்ற செயலை நிரூபிக்கப்பட்டு 14 நாட்களுக்கு முன்னதாகவே, இது நோட் பண்ணணும் நீங்க. 14 நாட்களுக்கு முன்னதாகவே அந்த அந்த தீர்மானத்தை சபாநாயகர்கிட்ட குடுத்திருக்கணும். ஓகேவா? பிறகு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆளுநர் வந்து குற்ற நடவடிக்கை செஞ்சிருக்கேன்னு சொல்ட்டு விசாரணை செய்து அ நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ வாக்கெடுப்பு மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இவர பதவி நீக்கம் செய்வாங்க. சபாநாயகர. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சார் இன்னொரு பாயிண்ட் பாருங்க. சட்டமன்றம் கலைக்கப்படும்போது சபாநாயகர் தனது பதவியை இழக்க மாட்டார். ஓகேவா? இப்ப பாருங்க. என்ன விஷயம் பார்க்கலாமா? அதாவது நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக காரணத்துக்காக அ கீழவை கலைக்கப்பட்டது அப்டின்னா, சார் கீழவை கலைச்சுட்டாங்க அப்டின்னா, இந்த கீழவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுடைய அனைத்து உறுப்பினர்கள் இப்ப தமிழ்நாடு எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப தமிழ்நாட்டுல 234 பேர் இருக்காங்க. இந்த 234ல அனைவ ஆட்சியே கலைஞ்சு போச்சு. அதாவது எல்லாருடைய பதவியும் பறி போயிடும். ஆனா, சபாநாயகருடைய பதவி மட்டும் பறி போகாது, காலி ஆகாது. ஓகேவா? ஏன் அப்டின்னா, அதான் ரூல். ஏன்னா சபாநாயகர் என்ற பதவி எப்பவுமே காலியாக இருக்கக்கூடாது என்பதுதான் ஒரு 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 முறை. ஒரு ஒரு மரபு. ஓகேவா? அப்ப அதன் அடிப்படையில ஒரு நியூ கவர்ன்மென்ட் வர்ற வரைக்கும் வந்து அந்த கவர்ன்மென்ட் தட் தட் கவர்ன்மென்ட் வந்து நியூவா நியூ சபாநாயகர சூஸ் பண்ற வரைக்கும் இந்த பழைய சபாநாயகர் தன்னுடைய பதவியில் நீடிப்பார். இது ப்ரொசீஜர். ஓகேவா? ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டு ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டாலும், இல்ல அ கீழவை கலைக்கப்பட்டாலும், தன்னுடைய சபாநாயகர் தன்னுடைய பதவியை இழக்க மாட்டார். ஓகேவா? ஒரு நியூ கவர்ன்மென்ட் வர வரைக்கும் சபாநாயகர் பதவியில இருப்பாரு. அ ஒரு நியூ சபாநாயகர் வந்த பிறகு தான் அவர் அந்த பதவி காலியாகும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது பாருங்க. சபாநாயகர் இல்லாத போது பணியை துணை சபா மேற்கொள்வார். ஓகேவா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். கிளியரா பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். கீழவை பத்தி பார்த்தாச்சு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சட்ட மேலவை. ஓகேவா? சட்ட மேலவை பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மேலவை தான். இது வந்து ஒரு நிரந்தர அவைப்பா. இது சட்டமன்ற மேலவை வந்து ஒரு நிரந்தர அவை. இது இத யாராலுமே கலைக்க முடியாது. ஓகேவா? கலைக்க முடியாது. இது ஞாபகம் வச்சுங்க. சட்ட மேலவை கலைக்க முடியாது. சட்ட கீழவை வந்து கலைக்கலாம். ஞாபகம் வச்சுங்க. இந்த பாருங்க. அ அம்மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களில் மொத்த எண்ணிக்கையில 3ல் 1 பங்குக்கு மிகாமல் குறைந்தபட்ச எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருக்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா, சட்டப்பிரிவு 171ல 1. ஓகேவா? இது கொஞ்சம் பார்க்கலாமா? அதாவது சட்டப்பிரிவு 171ல 1 என்ன சொல்லுது அப்படின்னா, அ மொத்த எம்.எல்.ஏக்கள்ல அ 3ல் 1 பங்கு உறுப்பினர்களுக்கு மிகாமல், ஓகேவா? மிகாமலும் 40க்கு குறையாமலும் குறையாமல் இருக்கணும் மெம்பர்ஸ். இதுல மேலவையில. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க. ரைட். அடுத்து பார்க்கலாம். பாருங்க. இந்த சட்ட மேலவைக்கு ஒரு பேர் சொல்றாங்க பாருங்க. சட்ட மேலவைக்கு பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? விதான் பரிஷத். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விதான் பரிஷத் என்ற அமைப்பின் பெயர் என்ன? சட்ட மேலவையா? சட்ட கீழவையா? மக்களவையா? மாநிலங்களவை சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? இங்க பாருங்க. இந்தியாவில் 29 மாநிலத்துல 7 ஸ்டேட்ல மட்டும் தான் இந்த மேலவை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ எப்படி தானே இருக்கு? 6 ஸ்டேட்ல மட்டும் தான் சட்ட மேலவை என்பது செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. இதனோட உறுப்பினர் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மறைமுக தேர்தல் மூலியமாக சூஸ் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகேவா? இது ஒரு நிரந்தர அவை. ஏனென்றால் இது கலைக்க முடியாது. இதனுடைய பதவி காலம் 6 ஆண்டுகள். ஓகே. மேலவை. இதெல்லாம் முக்கியமான ஒரு பாயிண்ட். இங்க பாருங்க. தமிழ்நாட்டுல எப்ப மேலவை கலைச்சாங்க தெரியுமா? 1986ல தான் சட்ட மேலவை கலைக்கப்பட்டாங்க. ஓகேவா? நவம்பர் முதல் நாள் அன்று நடைமுறைக்கு வந்தது. உங்களுக்கு தெரியுமா? அதாவது 1956ல நவம்பர் 1 இருக்கு இல்லையா? அப்பதான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில தான் என்ன பண்ணாங்க? 14 ஸ்டேட், 6 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போ பாருங்க.
அப்போ நவம்பர் 1 இந்த நவம்பர் 1 தான் 1956ல மாநிலங்களை வரையறுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே டேட்ல தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுல சட்ட மேலவையை நீக்கியிருக்கிறாங்க. ஓகேவா? இதனால லிங்க் வச்சு நீங்க படிக்கலாம். ஓகே. இந்த பாருங்க. இப்போ சட்ட மேலவை உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார்கள். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னா, எவ்ரி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 ஆண்டுகளுக்கு ஒரு பகுதி உறுப்பினர்கள்னா, இப்போ நம்ப கணக்குப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, இதுல ஒரு பகுதி எவ்வளவு? ஒரு பகுதின்னா 1 தான். 1 மெம்பர்ஸ் மாறி, மாறி வருவாங்கப்பா. இது நம்ம குழப்பிக்க தேவையில்ல. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பாருங்க. 2 ஆண்டிற்கு 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள். ஓகேவா? இப்போ பாருங்க. இப்போ 9 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். 3ல் எத்தன பங்கு சொல்லியிருக்காங்க? 1 பங்கு. 9ல 1 பங்கு எவ்வளவு? 9ல மொத்தம் 3 பங்கு பிரிக்கலாம். 3 3 9. இதுல 1 பங்கு தான் 3. ஓகேவா? அப்போ 3 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளிய போயிட்டு ஒரு நியூ மெம்பர்ஸ் உள்ள வருவாங்க. இது ப்ரொசீஜர் ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. ஓகேவா? என்னுடைய தகுதி பார்க்கலாமா? தகுதி என்ன? இதுல வந்து மேலவையில ஒரு உறுப்பினர் உள்ள போணும்னா, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். நீங்க ஒரு 30 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். தெளிவான மனநிலைமை மனநிலை உடையவராக இருக்கணும். பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாதவராக இருக்கக்கூடாது. அதாவது நீங்க ஒரு கடன்காரனா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதேபோல நீங்க எந்த மாநிலத்தில் போட்டியிடுறீங்களோ, அந்த மாநிலத்தினுடைய வாக்காளர் பட்டியல்ல உங்களது பெயர் இடம்பெற்றிருக்கணும். இது முக்கியமான பாயிண்ட். நீ எந்த ஸ்டேட் இப்போ எக்ஸாம்பிளா நீங்க யாருன்னா ஒரு ஆள், நான் வந்து சட்ட மேலவைக்கு வந்து அ போட்டியிட போறேன் அப்படின்னா, நீங்க எந்த ஸ்டேட்ல போட்டியிடுறீங்களோ, அந்த ஸ்டேட்ல நீங்க அ ஒரு வாக்காளராக இருக்கணும். ஓகேவா? இது முக்கியமான பாயிண்ட். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. சார் இப்ப யாரா சார் இதுக்குள்ள வருவா? யாரா சார் அப்படி வருவாங்க பாருங்க. 3ல் 1 பங்கு உறுப்பினர் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அடுத்து 12ல் 1 பகுதி உறுப்பினர்கள். 12ல 1 பகுதி உறுப்பினர்கள் யாரு? பட்டதாரிகள். அதேபோல திருப்பம் 12ல் 1 பகுதியினர் ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர்கள். அப்புறம் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களால் எம்.எல்.ஏக்களால் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? எம்.எல்.ஏக்களால் தேர்ந்தெடுப்பாங்க. எவ்வளவு? 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள். அடுத்து 6ல் 1 பங்கு. 6ல 1 பங்கு உறுப்பினர்கள் இலக்கியம், கலை, அறிவியல், சமூக சேவை போன்ற செயல்பாடுகள்ல சிறந்து விளங்குபவர்களை ஆளுநர் என்ன பண்ணுவார்ன்னா, டைரக்ட்டா நியமனம் பண்ணுவார். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரைட்டா? அதாவது 3 பங்கு இருக்கு சொல்லிட்டு மொத்தமா. 3ல் 1 பங்கு உள்ளாட்சி அமைப்புகள். 12ல் 1 பங்கு பட்டதாரி ஆசிரியர்கள். 12ல் 1 பங்கு பட்டதாரி ஆசிரியர்கள். இவங்க பட்டதாரிகள். 3ல் 1 பங்கு சட்டப்பேரவை எம்.எல்.ஏக்கள தேர்ந்தெடுப்பாங்க. 6ல் 1 பங்கு கலை, இலக்கியத்துல சிறந்து விளங்குவதை ஆளுநர் என்ன பண்ணுவாரு? சூஸ் பண்ணுவார். ஓகேவா? ஓகே. இப்ப சட்ட மேலவையினுடைய தலைவர் யாரு? இப்போ கீழவை. இப்ப கீழவைனா சபாநாயகர் இருந்தார் இல்லையா? அதே போல சட்ட மேலவை தலைவர் யார் என்றால் சேர்மன் சொல்லுவாங்க. ஓகேவா? சேர்மன் சொல்லுவாங்க. ஆ தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தங்களுக்குள் ஒருவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. தங்களுக்குள் ஒருவரை என்ன பண்ணியிருப்பாங்க? அ உறுப்பினர்களுக்கு இடையே பார்த்தீங்களா? உறுப்பினர்களுக்கு இடையே தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஓகேவா? இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தலைவர் தான் சட்ட மேலவையை வழிநடத்துவாரு. தலைவர் இல்லாத பட்சத்துல துணைத் தலைவர் சட்ட மேலவையை வழிநடத்துவார். இது முக்கியமான பாயிண்ட். சரி, இப்ப பாருங்க. இது ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி சார் ஒரு சட்ட மேலவை நீக்க முடியும்? எப்படி நீக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம்ல நீங்க? இப்ப தமிழ்நாட்டுல சட்ட மேலவை கிடையாது. அது எப்படி நீக்குனாங்க? எப்படி ப்ரொசீஜர் என்ன கேட்கலாம் இல்லையா? இப்ப பாருங்க. ப்ரொசீஜர். சட்டப்பிரிவு 169 இது முக்கியமான சட்டப்பிரிவு. 169 படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் சட்டமன்றம்னா ஐ மீன் கீழவை. ஓகேவா? கீழவையில 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி, சட்ட மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால், நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கும் அல்லது நீக்கும். புரிஞ்சுச்சா? அதாவது சட்டப்பிரிவு 169 படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சட்டமன்றத்துல 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வாக்களிக்கணும். இந்த ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். தீர்மானம் எப்படி இருக்கலாம்? மேலவையை நீக்கலாம்.
இல்ல இது கொண்டு வரலாம். கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வரலாம். ஓகேவா? இப்படி இருக்கும் பொழுது, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்படிங்கும் பட்சத்துல, தீர்மானம் இத்தன 3ல் 2 பங்குதி உறுப்பினர்கள் அக்செப்ட் பண்ணி, ஒரு மேலவையை நீக்கலாம் அல்லது கொண்டு வரலாம். ஓகேவா? இவங்க என்ன பண்ணணும்னா, இந்த வெற்றி பெற்ற தீர்மானத்தை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி, நாடாளுமன்றம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு சட்டத்தின் மூலமாக மேலவையை நீக்கவோ அல்லது உருவாக்கவோ அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது கொஞ்சம் விளக்கி சொல்லலாமா? இது பாருங்க. இப்போ சட்ட மேலவை. ஓகே. சட்ட மேலவை எப்படி நீக்கலாம்? நீக்கம் அல்லது உருவாக்கம். ஓகேவா? அதாவது விதி என்ன? 169. ஓகேவா? ஸோ 169 ஆக்ட் அதன்படி அ சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓகேவா? சட்டமன்ற உறுப்பினர்கள் 3ல் 2 பகுதி உறுப்பினர்கள் தீர்மானத்தின் மீது தீர்மானத்தின் மீது வெற்றி பெற்ற பிறகு வெற்றி பெற்றால் வெற்றி பெற்ற பிறகு இந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க. நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிட்டா, அவங்க என்ன சொல்றாங்களோ, ஒண்ணு வேணுமா? வேணாவா? ஓகேவா? நீக்கலாம் அல்லது உருவாக்கலாம். ஒரு சட்டத்தின் மூலமாக. சட்டம் கொண்டு வருவாங்க. சட்டத்தின் மூலமாக இத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப விதின்னு இந்த 169 தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து அதிகாரங்கள். சட்டமன்றத்தின் செயல்பாடு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இங்க பாருங்க. சட்டமன்ற அதிகாரங்கள். அரசியலமைப்பின்படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம். ஓகேவா? அதாவது நம்மளுடைய மாநில பட்டியல்ல எத்தன துறைகள் இருக்குன்னா, 61 துறைகள் இருக்கு. இந்த 61 துறைகள் சார்பாக நம் சட்டமன்றம் இந்த துறைகள் மீது சட்டம் இயற்றிக் கொள்ளலாம். ஓகேவா? சட்டம் இயற்றிக் கொள்ளலாம். இது முக்கியமான பட்டம். அடுத்து சட்டமன்றத்தை நிறைவேற்றலாம். பொதுப்பட்டியலில் உள்ள சட்டம் இந்த பாயிண்ட் பாருங்களேன். அதாவது இது கொஞ்சம் விளக்கி சொல்லிடலாம். ஓகே. நமக்கு மொத்தம் 3 பட்டியல் இருக்கு. ஓகேவா? பட்டியல் இருக்கு. இந்த 3 பட்டியல்ல மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய பட்டியல்ல சில துறைகள் இருக்கு. மாநில பட்டியல்ல 61 துறைகள் இருக்கு. பொது பட்டியல்ல சில துறைகள் இருக்கு. ஓகேவா? அப்போ மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகளுக்கும் மாநில அரசு சட்டம் இயற்றலாம். பொது பட்டியலிலும் இருக்கக்கூடிய சில துறைகளுக்கு மாநில அரசு சட்டம் இயற்றலாம். ஓகேவா? மாநில அரசு சட்டம் இயற்றலாம். இந்த பொதுப்பட்டியல்ல மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். மத்திய மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம். ஒருவேளை ஒரு துறை மீது 2 அரசாங்கமும் சட்டம் இயற்றப்படும் பொழுது, அதுல மத்திய அரசாங்கத்தின் சட்டமே உயர்ந்ததாக கருதப்படும். புரிஞ்சுச்சா? அதாவது பொதுப்பட்டியல்ல உள்ள ஒரு துறைக்கு, அந்த துறையின் மீது மத்திய அரசும், மாநில அரசும் ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் பொழுது, அந்த சட்டத்தில் மத்திய அரசின் சட்டமே உயர்ந்ததாக கருதப்படும். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? அதுதான் இதுல குடுத்திருக்காங்க. ஓகேவா? இது ஞாபகம் வச்சு. அடுத்து ஒவ்வொரு மசோதாவும் சட்டமன்றத்தின் 3 நிலைகளை தாண்டி தான் வரணும். ஓகேவா? ஒரு மசோதா சாதாரணமா ஆளுநருக்கு செல்லாது. ஏன் அப்டின்னா, சட்டமன்றத்திலேயே 3 நிலைகளை கடந்து வரணும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சட்டம் ஒரு ஒரு மசோதா எத்தனை நிலைகளை கடந்து வர சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா, 3 நிலைகள். ஓகேவா? இந்த 3 நிலை கடந்த பிறகு தான் ஆளுநர் ஒப்புதலுக்கு வரும். பிறகு தான் ஆளுநர் ஒப்புதல் குடுத்த பிறகு தான் அந்த மசோதா சட்டமாக மாறும். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நிதி அதிகாரம். ஓகேவா? இந்த நிதி அதிகாரம் வந்தாலே கீழவை கிட்ட தான் முழு பவர்ஸ் இருக்கு. ஓகேவா? மேலவை கிட்ட பவர்ஸ் இல்ல. நிதி தொடர்பான அனைத்து மசோதாவும் கீழவையில மட்டும் தான் தாக்கல் செய்ய முடியும். அதாவது பண நடவடிக்கைகள் எல்லாத்திலுமே அ கீழவைக்கு தான் அதிக அதிக அதிகாரம் உண்டு. மேலவைக்கு அதிகாரம் கிடையாது. ஓகேவா? இது பாருங்க. பண மசோதா கீழவையில் மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க. அ கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. நான் சொல்றேனே, பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து மசோதாக்களும் கீழவை சட்டமன்றத்துல மட்டும் தான் தாக்கல் செய்யப்படும். மேலவையில தாக்கல் செய்ய முடியாது. அது பண்றதும் மரபு கிடையாது. ஓகேவா? அடுத்து நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள். சட்டமன்றம் நிர்வாகத்துறை கட்டுப்படுத்துகிறது. ஓகேவா? அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது. ஆ உறுப்பினர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட 15% நம்ம மொத்த உறுப்பினர்கள்ல 15% பீப்பிள் தான் எம்பியா இருக்க முடியும். மெம்பரா இருக்க முடியும். ஐ மீன் அமைச்சராக இருக்க முடியும். இந்த அமைச்சர்கள் என்ன பண்ணணும் அப்டின்னா, மற்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? இங்க பாருங்க.
சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க கேட்கிற கேள்விக்கு அமைச்சர்கள் பதில் அளிக்கணும். இது அவங்க பொறுப்பு. அது வந்து அவங்களுக்கு பொறுப்பு உண்டு. ஓகேவா? அடுத்து அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால், அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவர். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றால் மட்டுமே, ஓகேவா? இது வெற்றி பெற்றால் மட்டும் தான் அமைச்சரவை பதவி காலியாகும். நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா, இந்த அமைச்சர் பதவி, இந்த அரசு தொடரும். ஓகேவா? பரந்த அதிகாரம்னு சொல்லி பார்க்கலாமா? அதுங்க பாருங்க. சட்டமன்ற ஈரவை பெற்றிருக்கும் பொழுது, மேலவையை காட்டிலும் சட்டமன்ற கீழவையே அதிக அதிகாரத்துடன் விளங்குகிறது. ஞாபகம் வச்சுக்கணும். என்னதான் நீங்க 2 அவைகள் இருந்தாலும், அதுல கீழவை தான், சட்டமன்ற கீழவை தான் அதிக அதிகாரம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. இந்த சட்ட கீழவைக்கு இன்னொரு பேர் இருக்கு. சட்டப்பேரவைன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? சட்ட பேரவை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சட்டமன்ற கீழவைக்கு. ஓகேவா? சட்டமன்ற பேரவை மாநில நிதிகளை முற்றிலும் கட்டுப்படுத்துகிறது. மேலவை நீதி நிதி சார்ந்த நடவடிக்கை வாக்களிக்க முடியாது. ஓகேவா? அப்போ ஃபண்ட் சம்பந்தமான அனைத்து அதிகாரங்களும் சட்ட மேலவைக்கு கிடையாது. சட்டமன்ற பேரவை சொல்லக்கூடிய இந்த கீழவைக்கு மட்டும் தான் அதிக அதிகாரம் உண்டு. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றம். நம்ம கிளியரா பார்த்தாச்சுன்னு நெனைக்கிறேன். சட்டமன்றோட செயல்பாடுகள், சட்ட மேலவை, சட்டப்பேரவை அழகா பார்த்தாச்சு. ஓகேவா? இந்த வகுப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? புரியாதவங்க திரும்ப வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோ பதிவுல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ சோ மச்.